வணக்கம். நமது வாழ்விலே பிரச்சனைகள் ஏற்படும் போது நாம் தளர்ந்து போய்விடுகின்றோம். பிரச்சனைகள் மிகவும் சிறியதாகவோ அல்லது மிகவும் பெரியதாகவோ இருக்கலாம். ஆனால் அவற்றிற்கான தீர்வுகள் நம் உள்ளேயே உள்ளன. எங்களது வாழ்விலே என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அவற்றை தீர்த்து கொள்ளவும் முடியும். வாருங்கள், இது பற்றி பிரேம் அவர்கள் கூறுவதை இன்றைய வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லாவற்றிலும் பெரிய பிரச்சனை என்னவென்றால், இந்த பிரச்சனைகள் எவ்வாறு சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை மக்களை தற்கொலை செய்யும் அளவிற்கு தள்ளுகின்றன என்பதுதான். ஒரு கட்டத்திலே மனிதனுக்கு சரி, இனி என்னாலே இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியாது, எனவே வாழ்க்கையை முடித்து விடுவோம் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. அவ்வாறு அவர்களின் உள்ளே எண்ணம் ஏற்படுகின்றதென்றால் அந்த எண்ணத்தை எவ்வாறு அகற்றுவது? அவ்வாறான மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நாங்கள் இங்கே இருக்கின்றோம். எனது கையில் வலி ஏற்பட தொடங்குகின்றது. முதலில் இந்த வலி சிறிது நேரத்திலே போய்விடும் என எண்ணுகின்றோம். ஆனால் அந்த வலி போகவில்லை என்றால் நாங்கள் டாக்டரிடம் செல்வோம். ஏதோ ஒன்று சரியாக இல்லை, எனவேதான் அந்த வலி ஏற்படுகின்றது. யாராவது தற்கொலை பற்றி எண்ண ஆரம்பித்தால் அங்கு சமநிலையில் ஒரு சீரற்ற நிலை உள்ளது. முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் டாக்டரிடம் செல்ல வேண்டும். எல்லாம் சரியாக உள்ளதா என பார்க்க வேண்டும். முதலாவதாக அதை செய்ய வேண்டும். ஏனெனில் ஏதாவது ரசாயன ரீதியில் சமநிலையற்ற தன்மை இருந்தால் அதனை இலகுவாக சரிப்படுத்தி விடலாம். மிகவும் இலகுவாக சரிப்படுத்தி விடலாம். அவ்வாறான பிரச்சனை எதுவும் இல்லை என்றால் பாருங்கள், மனிதன் தீயவற்றை மட்டும்தான் பார்க்கின்றான், நல்லவற்றை பார்க்கவில்லை. தீயவற்றை மட்டும்தான் பார்க்கின்றான். பார்க்கும் இடமெங்கும் அவன் எல்லாவற்றையும் தீயவையாகவே காண்கின்றான் என்றால் அவன் மாற வேண்டும். அவன் விரும்புகின்ற அந்த நல்லது உள்ளே உள்ளது என்பதனை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை விட்டு தூரத்தில் இல்லை. நாங்கள் யார், நாங்கள் என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். சொல்லப்பட்டுள்ளது, சமுத்திரத்தின் உள்ளே நீர்த்துளி உள்ளது என்பதனை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் நீர்த்துளியின் உள்ளேயே சமுத்திரம் உள்ளது என்பதனை வெகு சிலரே அறிவார்கள் என சொல்லப்பட்டுள்ளது. இந்த மனத்தை பற்றி வரும்பொழுது மனத்துக்கு பல நிறங்கள் உண்டு. அது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. யார் அந்த ஒரே நிலையில் இருக்கின்றார்களோ அவ்வாறானவர்கள் வெகு சிலரே என கூறப்பட்டுள்ளது. விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாங்களும் அவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது என ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இல்லை, எல்லாவற்றுக்கும் முதலிலே துணிவு இருக்க வேண்டும். துணிவுடன் வேலை செய்ய வேண்டும். இந்த மூச்சு எனும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்துள்ளது. அதனை வீணாக்கக்கூடாது, அதனை வீசிவிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே சவால்கள் ஏற்படும். அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு துணிவும் தரப்பட்டுள்ளது. அதனை உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் அதற்கான கருவிகள் இல்லை என்றல்ல, கருவிகள் உள்ளன. துணிவு உள்ளது, தெளிவு உள்ளது. இவைகளெல்லாம் உங்களின் உள்ளே உள்ளன. இவற்றை உபயோகித்தால் உங்களுக்கு அந்த நிலை ஏற்படாது. மக்கள் தற்கொலை செய்ய செல்கிறார்கள், அந்த நிலை ஏற்படாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களது கையில் வலி ஏற்பட்டால், தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருந்தால், ஆரம்பத்திலே ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு பார்ப்பீர்கள், தைலம் பூசுவார்கள். ஆனால் அதற்கும் சரிவரவில்லை என்றால் நீங்கள் டாக்டரிடம் செல்வீர்கள். அப்போது டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார். அதையும் இதையும் பார்த்துவிட்டு இதனாலே இந்த வலி இருக்கலாம் என கூறுவார். மிகவும் எளிமையான விஷயம். இந்த உடலிலே மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மன அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது அதிக மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே முதலாவதாக மருத்துவ உதவியை நாடுங்கள். அது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. தற்கொலை என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல. முதலில் மருத்துவ உதவியை நாடுங்கள். அதன் பின்னர் துணிவுடன் வேலை செய்யுங்கள். நாங்கள் இந்த ஊடகத்துறையில் இருப்பதால் பலவிதமான செய்திகளை பார்க்கிறோம். விவசாயிகள் பலரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் ஏழ்மை நிலை காரணமாக அவ்வாறு செய்யலாம். சில பெண்களுக்கு ஆண்களால் அவல நிலை ஏற்பட்டு அவ்வாறு செய்யலாம். இவ்வாறு வித்தியாசமான செய்திகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் துன்பமான சூழ்நிலை காரணமாக இவ்வாறு செய்கின்றார்கள் என எண்ணுகின்றோம். ஆனால் கடந்த சில நாட்களிலே மிகவும் நல்ல நிலையில் இருப்பவர்கள் அவர்களும் தற்கொலை செய்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது.
அவர்கள் டாக்டரிடம் போக முடியாதவர்கள் அல்லது இது பற்றி பேச முடியாதவர்கள் அல்லது சிகிச்சை பெற முடியாதவர்கள் என்று அல்ல. நாங்கள் எந்த ஒரு நிலையில் எல்லாவற்றையும் மறந்து நம் முன்னே இருள் சூழ்ந்த நிலையிலே அவ்வாறான ஒரு செயலை செய்ய துணிகின்றோம் என அறிய விரும்புகின்றேன். எங்கு ஒளியுள்ளதோ அந்த பக்கம் பார்ப்பதை நாம் எப்பொழுது நிறுத்தி விடுகின்றோமோ அப்பொழுது நமக்கு இருள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்பொழுது ஒருபோதுமே ஒளி ஏற்படாது என்பது போல இருக்கும். மனிதன் எல்லா நம்பிக்கைகளையும் இழக்கும்போது அவன் அவ்வாறான ஒரு ஏமாற்றமான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அதனை கேட்கவே தேவையில்லை. அவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் இருள் சூழ்ந்த நிலையாகவே உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நிலையில் கூட எவ்வளவுதான் இருள் சூழ்ந்திருந்தாலும் சூரியன் உள்ளது. அது மீண்டும் தோன்றும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விவசாயிகளை பொறுத்தளவிலோ அவர்களை பற்றி நான் என்ன சொல்வது? அவர்கள் எங்களுக்கு உணவு தருபவர்கள். விவசாயிகள் எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றி எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. நமக்காக உணவு உற்பத்தி செய்வது விவசாயியின் பொறுப்பு. சமுதாயம் விவசாயிகளை கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என பார்ப்பதில்லை. இந்த நாட்டில் ஒரு கலாச்சாரம் உள்ளது. இங்கு உணவு சமைக்கும் பொழுது யாராவது வந்தால் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக சிறிது அதிகமாக சமைப்பார்கள். இது அவ்வாறான ஒரு கலாச்சாரம். நாம் நம்மால் உதவி செய்யக்கூடிய எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டியது அவசியம். இன்றைய காலகட்டத்தில் நாம் நமது வாழ்வில் மிகவும் பிஸியாகிவிட்டோம். நாமே நமக்கு உதவி செய்ய முடியாமல் உள்ளது. அப்படியென்றால் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்ய போகின்றோம்? ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கும் வரை மனிதன் மனிதனுக்கு உதவி செய்யாவிட்டால் வேறு யார் உதவி செய்ய போகின்றார்கள்? அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இது ஒரு தீவு. இந்த உலகம் ஒரு தீவு. இந்த தீவிலே நாம் எல்லோரும் இருக்கின்றோம். நாங்கள் மற்றவர்களை பார்த்து நீங்கள் என்னை விட எவ்வளவு வேறுபட்டவர் என காண விரும்புகின்றோம். இதுதான் நமக்கு கற்பிக்கப்படுகின்றது. அவரும் மனிதர், நானும் மனிதர் என பார்ப்பதில்லை. இல்லை, நீங்கள் பெண், நான் ஆண், இது சிறு பிள்ளை, இவர் வயது முதிர்ந்தவர், இவர் கருப்பு, இவர் மஞ்சள் என இந்த விஷயங்கள்தான் நமக்கு கற்பிக்கப்படுகின்றன. நீங்களும் மனிதன், நானும் மனிதன். உங்களின் தேவை எதுவோ அவைதான் எனது தேவையாகவும் உள்ளன என பார்ப்பதில்லை. நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். இன்று எனக்கு காலம் நல்லதாக இருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நாளை எனக்கு கஷ்ட காலமாக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கலாம். நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியும். இதுதான் மனிதநேயம். மனிதநேயம் பற்றி பெரிய பெரிய சொற்பொழிவு ஆற்றுவார்கள். ஆனால் இதுதான் மனிதநேயம். நீங்கள் இந்த பணியை மிகவும் நன்றாக செய்து வருகின்றீர்கள். அதற்கு நமது வாழ்த்துக்கள். நீங்கள் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றி இருக்கிறீர்கள். நாங்களும் நமது பக்கத்தில் இருந்து சிறிய சிறிய முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் உங்களது உரையாலே மிகவும் உற்சாகம் பெற்றிருப்பார்கள் என நம்புகின்றேன். தமது வாழ்விலே இந்த செய்தியை நிச்சயம் அமுல்படுத்துவார்கள் என்று நம்புகின்றேன். இணைந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.